Hello friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா program to find factorial of given number using recursive functions. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இந்த அகடமிக் இயர் 2023-24 6th ப்ரோக்ராம் எக்ஸசைஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமை தான் எப்படி நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் ஃபேக்டோரியல்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேக்டோரியல் அப்படின்போது நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக வரணும். ஒரு நம்பர் நான் கொடுப்பேன், அந்த நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன்ஸ் வேல்யூஸஸ் எல்லாமே வரும், எதுவுமே நெகட்டிவ் நம்பர்ஸஸாக வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் நெகட்டிவ் இன்டிஜர் n இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ 5 அப்படின்ற ஒரு நம்பர்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா 5, அதுக்கப்புறம் 4, 3, 2, 1. ஸோ 0க்கு அப்புறம் போனால் நெகட்டிவ்ஸாக வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மேக்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம். இது சிம்பிளாக வந்து எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 4 அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேக்டோரியலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் கோடிங்கை நம்மளால் டரைவ் பண்ணணும். இங்கே ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் இந்த மாதிரி மல்டிபிள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை பேஸ் பண்ணி அது 0க்கு முன்னால் இருக்கக்கூடிய 1 வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் ஆஸ் லெஸ் தென் தட், அதாவது பாசிட்டிவ் என்னும்போது 0க்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர்ஸஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபேக்டோரியல்ஸை நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி பைத்தானில் டரைவ் பண்ண போகிறோம். நான் நோட் பேட் ப்ளஸ் எடிட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கேன். கோடிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஃபைல் நேம் .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே பைத்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமாண்டை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹேஷ்டேகை கொடுத்துக்கலாம். இந்த ஹேஷ் சிம்பிள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் கோடிங்கை கம்பைலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இக்னோர் பண்ணிவிடும். ஓகேங்களா? இன்கேஸஸ் நீங்கள் ஹேஷ் கொடுக்கலிங்க அப்படின்னா இது கணக்கு எடுத்துக்கும். கம்பைலேஷன்ஸ் அப்போ சின்டாக்ஸோ இல்லை சம்திங் எரர் வந்து நமக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கர்சிவ் அப்படின்போது ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், ஓனாக டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனை பைத்தானில் டிஃபைன் பண்ணாலும் டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும், டிஃபைன். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே பேரண்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்றது நான் கொடுத்துருக்கேன். இந்த ஓகே ஒரு வேரியபிளாக வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகே, இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். இஃப் வேல்யூஸ், அதாவது வின்ற வேரியபிளுக்கு வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் எனக்கு வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிடணும். அது வந்து ஃபேக்டோரியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. இது வந்து ஓனாக நான் டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். டிஃபைன் ஃபேக்டோரியல் வி அப்படின்னு கொடுத்துருக்கேன். வி வந்து எப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கோ அதோட எனக்கு ரிட்டர்ன் திரும்ப வந்துடணும். அதுக்கு மேலே வந்து அந்த கோடிங் பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் எல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன். ஸோ மேலே வந்து நம்ம கொடுத்துருப்போம், வி அப்படின்ற வேரியபிளை கொடுத்துருப்போம். ஸோ வி இன்ட்டு ஃபேக்டோரியல், இட் இஸ் எ ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே நம்ம ஓனாக டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா v மைனஸ் 1. ஏன் சார் v கொடுக்குறீங்க? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேக்டோரியல் வேறு எந்த ஒரு வேரியபிள் நேம்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுக்குறப்ப எனக்கு டக்குன்னு v அப்படின்ற கேரக்டர்ஸ் வந்துச்சு, அதனால் கொடுத்துட்டேன் v மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இந்த ஃபங்க்ஷன் வந்து முடியுது. டெஃபினிஷன் ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபங்க்ஷன் த ரிட்டர்ன் வி இன்ட்டு ஃபேக்டோரியல் வி. இந்த ஃபார்முலா ஏன் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்துருந்தோம் ஃபேக்டோரியலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவுக்காக அதை வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபேக்டோரியலை கிடைக்கணும். நம்ம கோடிங்லேயே கொடுத்துருக்காங்க ஃபேக்டோரியல் ஆஃப் தி கிவன் நம்பர். கிவன்னா யூசர் வந்து கம்பைலேஷன் பண்ணும்போது எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே கீவேர்டு எழுதுகிறோம். n அப்படின்ற ஒரு வேரியபிளில் n இட் இஸ் அ ஸ்டாண்ட் ஃபார் நம்பர். n ஈக்குவல் டு int இன்டிஜராக தான் வரும். இன்புட் enter the value of n அப்படின்றத கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோடிங் கம்பைலேஷன்ஸ் பண்ணும்போது வரும். இன்கேஸஸ் யூசர் வந்து ஒரு 10 அப்படின்ற நம்பர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஃபேக்டோரியல்ஸஸ் வந்து அது ஃபார்முலாவில் அப்ளை ஆகிட்டு நமக்கு ஒர்க் ஆகிடும். ஸோ த ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ n வந்து நம்ம மேலே டிக்ளேர் பண்ணிருக்கு இல்லையா, அது என்ன நம்பரோ அதுவும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ மறுபடியும் டபுள் கோஸ் கமா. ஸோ நீங்கள் அந்த வேல்யூஸஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபேக்டோரியல் இந்த இடத்துல n அப்படின்றத நீங்கள் டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இட்ஸ் எ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது யூசர் வந்து ஓனாக டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இதில் 2 காம்போனண்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று பேஸ் கேஸ், ஒன்று ரெக்கர்சிவ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே நல்லா பாருங்கள், இஃப் அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இது பேஸ் கேஸஸில் இருக்கும். ஸோ எல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்ம டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேமை வந்து இங்கே கால் பண்ணுறோம் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட். ஓகேங்களா. ஓனாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளமை அது வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக, ஒரு டாஸ்க்கை வந்து அது ஒரு சப் ப்ராப்ளமை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபார்மேட்டு இந்த மாதிரியான சின்டாக்ஸ்லாம் அது அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண கோடிங்கை ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து அவுட்புட் வருதான்றது பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எல்ஸ் அப்படின்றதுக்கு வந்து கோலன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து டோன்ட் ஸ்பேஸஸ், அதனால் இன்டென்ஷனல் எரர் வரும். ஸோ அதனால் டேப் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் கோடிங்கை ரன் பண்ணும்போது என்டர் தி வேல்யூ ஆஃப் n. ஸோ என்னுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கேன். 55ன்னு கொடுத்தா ஸோ அதனோட ஃபேக்டோரியல் வேல்யூஸஸ் பாருங்கள் எவ்வளோ டிஜிட்டில் வந்து டிஜிட்டில் வந்து போகுதுங்க. ஸோ லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டோரியலோ வேல்யூ வந்து சீக்கிரமாக நமக்கு கால்குலேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய அவுட்புட்டு கரெக்டாக தப்பா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி 10 × 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 இப்போ ஈக்குவல் வேல்யூஸஸ் நம்ம கொடுக்குறப்ப நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர்ஸும் நம்ம கால்குலேட்டரில் போட்ட வேல்யூஸஸ் கரெக்ட். அப்போது அவுட்புட்டஸோட வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ண ஃபார்முலாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட். ஓகே. இந்த வீடியோவில் பைத்தானில் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபேக்டோரியல் நம்பர்ஸோட வேல்யூஸஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.